மக்கள் சேவை யூடியூப் இன்ஜினியர் முனுசாமி. வணக்கம் நண்பர்களே. நம்மை நாமே அறிந்து கொள்வோம் என்ற தொடரின் 14வது அத்தியாயத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இதுவரை நாம் பல விஷயங்களை பார்த்திருக்கிறோம். நம்முடைய பலம், நம்முடைய பலவீனம், எண்ணங்கள், உணர்வுகள், தன்னம்பிக்கை, இலக்கு, பழக்கங்கள், நேரம், தோல்வி, உறவுகள், நன்றியுணர்வு. இன்று இவை அனைத்தையும் இணைக்கும் ஒரு முக்கியமான பழக்கத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது சுய பரிசோதனை. சுய பரிசோதனை என்றால் என்ன? தினமும் சில நிமிடங்கள் நம்முடைய செயல்களையும் எண்ணங்களையும் நாமே திரும்பி பார்ப்பது. பலர் மற்றவர்களை மதிப்பிடுவதில் அதிக நேரம் செலவிடுகிறார்கள். அவர் இப்படி செய்தார், இவர் இப்படி பேசினார் என்று. ஆனால் உண்மையான வளர்ச்சி எப்போது தொடங்குகிறது தெரியுமா? நான் இன்று எப்படி நடந்து கொண்டேன் என்று நம்மை கேட்கும்போது. ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன் உங்களிடம் 5 கேள்விகளை கேளுங்கள். முதல் கேள்வி, இன்று நான் செய்த செயல் என்ன? இரண்டாவது, இன்று நான் செய்த தவறு என்ன? மூன்றாவது, அந்த தவறிலிருந்து நான் என்ன கற்றுக்கொண்டேன்? நான்காவது, இன்று நான் யாருக்காவது உதவி செய்தேனா? ஐந்தாவது, நாளை நான் என்ன ஒரு விஷயத்தில் முன்னேறப் போகிறேன்? இந்த 5 கேள்விகளுக்கும் நேர்மையாக பதில் சொல்லுங்கள். யாருக்கும் காட்ட வேண்டியதில்லை. உங்களுக்காக மட்டும் எழுதுங்கள். முதல் சில நாட்களில் பெரிய மாற்றம் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து எழுதுங்கள். ஒரு நாள் நீங்கள் பழைய குறிப்புகளை திரும்பி பார்க்கும்போது நான் எவ்வளவு மாறிவிட்டேன் என்று உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். சுய பரிசோதனை நம்மை குறை கூறுவதற்காக அல்ல, நம்மை மேம்படுத்துவதற்காக. ஒரு கண்ணாடி நம் முகத்தில் இருக்கும் அழுக்கை காட்டுகிறது. அதை பார்த்து நாம் கண்ணாடியை குறை சொல்வதில்லை, அதை சுத்தம் செய்து கொள்கிறோம். அதேபோல் சுய பரிசோதனை நம்முடைய குறைகளை காட்டும்போது அதை நினைத்து வருத்தப்படாமல் நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும். நினைவில் கொள்ளுங்கள், தன்னை திருத்திக் கொள்ள தயாராக இருப்பவனே உண்மையான வளர்ச்சியாளன். ஒவ்வொரு நாளும் 10 நிமிடங்கள் உங்களுக்காக ஒதுக்குங்கள். அந்த 10 நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையின் மிகச்சிறந்த முதலீடாக இருக்கலாம். இன்று இரவு முதல் இந்த பழக்கத்தை தொடங்குங்கள். ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதன் முதல் பக்கத்தில் எழுதுங்கள், என் தினசரி சுய பரிசோதனை. அடுத்த 30 நாட்களுக்கு தினமும் எழுதுங்கள். 30 நாட்களுக்கு பிறகு நீங்கள் உங்களை பற்றி முன்பை விட அதிகமாக அறிந்திருப்பீர்கள். இதுவே இந்த தொடரின் உண்மையான நோக்கம். மற்றவர்களை மாற்றுவது அல்ல, நம்மை நாமே அறிந்து கொண்டு நம்மை நாமே மேம்படுத்திக் கொள்வது. அடுத்தடுத்து இந்த தொடரின் இறுதி அத்தியாயம் 15, புதிய நான். நம்மை நாமே அறிந்த பிறகு எப்படி ஒரு புதிய வாழ்க்கையை உருவாக்குவது என்பதை பற்றி பேசப்போகிறோம். அதுவரை தினமும் உங்களை நீங்களே கேளுங்கள். நேர்மையாக பதில் சொல்லுங்கள். தவறுகளை திருத்துங்கள். சிறிய முன்னேற்றங்களை கொண்டாடுங்கள். நேற்றைய உங்களை விட இன்றைய நீங்கள் சிறந்தவராக இருந்தால் அதுவே உண்மையான வெற்றி. மீண்டும் ஒரு பயனுள்ள அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.